ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையும் வாழ்க்கையும் 24வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். சங்கீதம் 15:1-3 நம்ம வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 12 காரியம் இதுல சொல்லப்பட்டிருக்குது. மொத்த வசனத்திலையும் மொத்த சங்கீதத்திலும். இதுல இந்த நாளிலே ஃபர்ஸ்ட் பார்ட்டாய் மெசேஜ்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டா ஒரு 6 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். வசனம், கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பூலோகத்துல தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல நாம எப்படி பலப்பட்டிருக்கிறோம், யாரு கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட முடியும் என்பது ஒரு பட்டியல் தான் இங்க ஒரு டசன் காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதுல 6 காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். யாரு தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க முடியும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும், அல்லது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்கான பட்டியல் தான் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது காரியம் பாருங்க, உத்தமமாய் நடந்து. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி உத்தமத்தை வெளிப்படுத்துகிறோம்? உத்தமம் என்றால் தேவனுடைய வார்த்தை தான் உத்தமத்துக்கான அடிச்சுவடுகள். உத்தமமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வேத வார்த்தையின்படி வாழ்ந்தோம்னா நம்ம உத்தமமா இருக்க முடியும். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம தாய்மொழியிலே வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேதாகமத்தில் உள்ள காரியங்களை நான் நடைமுறைப்படுத்தினால் நான் தேவனுக்கு பிரியமாகவும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் உத்தமமாய் நான் நடக்க முடியும். அதை தான் நம்ம இங்க கத்துக்கொள்கிறோம். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து. நீதி நியாயத்தோட இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை மூலமாய் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி நடக்குதா? உத்தமமாய் நடந்து நீதியை பேசுகிறவர்கள். அப்படிதான் தேவன் எதிர்பார்க்கிறார் நம்மளிடத்துல. நீதியை நடப்பிக்கணும் அப்படின்னா இந்த வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்றோம்னா அதை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட முடியும். எப்படிங்க நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதல் காரியம் உத்தமமாய் நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும். 3வது காரியம் பாருங்க, மனதார சத்தியத்தை பேச வேண்டும். மனதார சத்தியத்தை பேசுறேன். நான் அநேக ஆக்சிடென்டை சந்திச்சிருக்கிறேன், அநேக வியாதி படுக்கையில் இருந்திருக்கேன், ஆஸ்பத்திரியில எல்லாம் இருந்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனப்ப பிரெயினுக்கு போற நர்வ்ஸ்ல 2 கிளாட் இருந்துச்சுங்க. டாக்டர் என்ன சொன்னாரு, 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் ஒரு உயிரோட இருப்பாரா இருக்க மாட்டாரா. ஏன்னா பிரெயினுக்கு போற நர்வ்ஸ்ல 2 கிளாட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கெல்லாம் ஜெபம் பண்றோம். நான் படுத்த படுக்கையில் இருக்கேன், எனக்கு தலை பயங்கரமான வலி. அநேக ஊழியக்காரங்க வர்றாங்க, அநேக ஹிந்துஸ் வந்தாங்க, அநேக முஸ்லிம்ஸ் வந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க வந்தாங்க. எல்லார்ட்டையும் ஜெபிங்க ஜெபிங்கன்னு நான் சொல்றேன். ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் நான் வியாதி படுக்கையில் இருக்கிறேன், டாக்டர் சொல்லி இருக்கிறாரு 24 மணி நேரம் தான் டைம், அதுக்கப்புறம் தான் தெரியும் சொல்லி இருக்கிறாரு. ஸ்கல்ல ஓபன் பண்ணணுமா வேணாமான்ற ஒரு மனநிலையில நான் படுத்து கிடக்கிறேன். ஸ்கல்ல ஓபன் பண்ணா திருப்பி நார்மல் ஆகுறது ரொம்ப வாய்ப்பு கம்மின்றதை டாக்டர் சொல்றாரு. என்ன நிலைமையில நான் படுத்திருப்பேன் பாருங்களேன். ஆனா வந்தவர் பேசுறாரு. நானும் என் மனைவி இருக்கிறோம். இவர் பேசுறது நான் கண்ணை மூடிட்டு இருக்கேன், எனக்கு தலை வலிச்சிட்டு இருக்குது, ஆனா காது கேட்டுட்டு இருக்குது. நான் படுத்திருக்கிறேன். ஒய்ஃப் சொல்றாங்க, இப்படிதாங்க எங்க வீட்டுல ஒருத்தருக்கு தலையில அடிபட்டுச்சு, அவர் காலமா என்ன பேசுறாரோ அதான் சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாரு, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பாருமா, டாக்டர்கிட்ட நல்லா கேட்டுக்கமா, நல்ல மருந்தெல்லாம் கரெக்டா கொடுத்துருமா அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய படுக்கையிலே நான் வேதனையோடு படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர் பேசுகிற வார்த்தை என்னை உயிர்ப்பித்ததா அல்லது என்னை பின்தள்ளியதா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை இன்னும் பின்தள்ளுகிற நிலைமையில நான் இருந்தேன். மனதார சத்தியத்தை பேசணும்னா சத்தியம் பொய்யல்ல, சத்தியம் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. விசுவாச வார்த்தைகளை பேசுவதுதான் சத்தியம். நடக்காததை நடத்த முடியக்கூடிய வல்லமை உள்ளவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவர் பேசிட்டு போனதை என்னைய இன்னும் நோய்வாய்க்குள்ள தள்ளுற மாதிரி ஆயிடுச்சு. அதுலதான் நான் தீர்மானம் எடுத்தேன், இனிமேல் நம்ம ஒருத்தர் ஆஸ்பத்திரியில போய் பாக்குறோம்னா விசுவாச வார்த்தைகளை மனதார பேச வேண்டும். ஏன் அனுபவத்தை அல்ல, ஏன் அனுபவத்துல வார்த்தை எப்படி கிரியேட் செய்ததோ அதை இந்த வார்த்தையை நான் போக்கஸ் பண்ணி பேச வேண்டும் என்பதை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம மனதார சத்தியத்தை பேசுகிறோமா? வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, சந்தர்ப்பங்களிலே தேவனுடைய வார்த்தை குறித்து நம்ம பேசுகிறவர்களா இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 4வது காரியம் பாத்தீங்கன்னா, நாவினால புறங்குறாமல். நிறைய பேர் என்ன செய்யறோம், இல்லாத நபர்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் அப்படி பேசுறோம்? நமக்கு வேற டாபிக்கே இல்ல. நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, அடுத்தவங்களை குறிச்சு பேசணும்ன்ற ஒரு மனநிலையில இருக்கிறோம்.
அந்த மாதிரி இருக்கிறோமான்னு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். புறங்கூறுகிறதை விட வேண்டும். அதே மாதிரி தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும். கூடயே இருப்பாங்க, கூடயே பேசுவாங்க, கூடயே போவாங்க, வருவாங்க, கடைக்கு போவாங்க, ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க போனதுக்கு பின்பாங்க அவங்களை குறிச்சே தவறா பேசுவாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தோழனுக்கு தீங்கு செய்யற மாதிரி முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு, மாய்மாலமான வாழ்க்கை. அதை கர்த்தர் அருவருக்கிறார். அந்த மாதிரி செய்யக்கூடாது. நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தப்படுத்தி கொண்டே நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அயலான் இடத்துல சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காம, இப்போ ஒருத்தவங்களை பற்றி பேசுறாங்கன்னா அதை நம்ம வாங்கிட்டு அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுடைய குறைபாடுகளை நிவர்த்தி ஆண்டுவரை ஜெபிக்கணும். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, இங்க பாரு அவங்க உன்னை பற்றி இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி போய் அவங்ககிட்ட சொல்லி கொடுக்கிறது. இது தவறான செய்கை. நம்ம நடைமுறையிலே வார்த்தைக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தத்தை நான் படித்துக் கொண்டே வருகிறேன். நிந்தியாய் பேசுகிற காரியம் அவன் தான் சொல்றான், சொல்றத போய் யார பற்றி சொல்றானோ அவன்கிட்ட போய் சொன்னோம்னா அது என்ன ஒரு கேவலமான ஒரு செய்கை. கர்த்தர் அருவருக்கிற காரியங்க. கர்த்தர் ஒரு இடத்துல கூட ஒருத்தரை பற்றி அடுத்தவங்கிட்ட சொன்னது கிடையாது. ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மள தாங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி நம்ம வாழுகிறோம்? ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த பூலோகத்துல தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் என்பது வெளியரங்கமாக வேண்டும். எப்படி வெளியரங்கமாகணும்? இந்த 6 காரியம் உத்தமமாய் நடந்து, நீதியை நடப்பித்து, மனதார சத்தியத்தை பேசி, நாவினால புறங்கூறாமல், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், அயலானுக்கு பேசப்படுற நிந்தியான வார்த்தையை பேசாமல் இருக்கிறோம்னா எப்படி இருப்போம்னா நம்மளுடைய ஐக்கியம் தேவனோடு கூட நெருங்கினதா இருக்கும். மோசையை குறித்து பார்க்கிறவங்க பழைய பாட்டுல முகமுகமாய் தேவனோடு கூட உறவு வைத்திருந்தார். இன்னைக்கும் நம்மளால செய்ய முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்பயாவது தேவன் ஜனங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்து இயேசு நம்ம உள்ளத்துல வாசம் பண்ணுகிறார், நம்ம இருதயத்துல வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் நம்மளோடு கூட பேசுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார், நம்மளோடு கூட ஐக்கியப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா என்னுடைய பேச்சுல, என்னுடைய செயல்ல, என்னுடைய தேவனுக்கு பிரியமான வேத வார்த்தையின்படி நான் வாழ்வேனானால் தேவனோடு கூட நான் இந்த பூலோகத்திலே பரலோகத்தை அனுபவிக்க முடியும். எப்படி இருக்கிறோம் நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கலாமா? இந்த சங்கீதம் 15 நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் தாங்க. எப்படி வாழ வேண்டும் இந்த பூலோகத்துல, அதை நம்ம கை கொள்வோமா? கர்த்தர்ட்ட கேட்கலாமாங்க. குறைவை நிறைவாக்குகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தர்ட்ட கேட்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்துதிக்கிறோம். இந்த சங்கீதம் 15 மூலமா நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த 6 காரியத்தை எங்க வாழ்க்கையில நாங்க கடைபிடிக்க உதவிச்சீங்க. நாங்க குறைவுள்ளவர்கள், பலவீனமானவர்கள் ஆண்டவரே. ஆனா உமது வார்த்தையினால் எங்களை இடைக்கட்டும்படியாய் வேண்டுதல் செய்யறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. இம்மட்டும் காத்த எபனேசரே, இனி ஒரு நாட்களில் எங்களை காத்து நடத்தும்படியாய் வேண்டுதல் செய்யறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்யறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. ஏதாவது உங்களுக்கு கவுன்சிலிங் தேவையானால் இந்த நம்பருக்கு போன் பண்ணலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.